கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 12 இரு புரோகிதர் கதை. அதன் தொடர்ச்சி. ததீசி முனிவர் தம்மை வணங்கிய அரசனையும் இரு பிராமணர்களையும் ஆசி கூறி அருளிவிட்டு அங்கிருந்து தமது ஆசிரமத்தை நோக்கிச் சென்றார். விபூதி தரித்த மகிமையால் அந்த இரு அந்தணர்களும் சகல சௌபாக்கியங்களையும் அடைந்து மகிழ்ந்திருந்தார்கள். இவ்வாறு நாரத முனிவர் கூறி முடித்ததும் அதை கேட்ட அகஸ்தியரும் தேவேந்திரனும் அதி அற்புதமான விபூதியின் மகிமையை பற்றி எண்ணி பெரிதும் வியந்தவர்களாக அதை குறித்து தங்களுக்குள் வார்த்தையாடி கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கிருந்த நான் ஏதோ சில நினைப்புகளுடனும் தேவேந்திரனை நோக்கி, தேவலோக அதிபதியே, இந்த கதையை பற்றிய பிரஸ்தாபத்தை இதோடு நிறுத்தி கொள்ளுங்கள். கொடிய அசுரர்களும் ராட்சர்களும் சமுத்திரத்தின் நடுவில் இருந்து கொண்டு இம்சித்து வருகிறார்கள். ஆகையால் முதலில் அத்துஷ்டர்களை அழிக்கும் முயற்சியில் தாங்கள் ஈடுபட வேண்டும் என்று கூறினேன். அதை கேட்டதும் அகஸ்திய முனிவருக்கு அடங்கா கோபம் வந்துவிட்டது. அவர் கோபாவேசத்தோடு என்னை நோக்கி, அடே மூடனே, நாங்கள் இருவரும் விபூதியின் மகிமையை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் போது அதற்கு இடையே புகுந்து நீ என்ன வார்த்தைகளை பேசுகிறாய்? உங்கள் இருவரின் பிரஸ்தாபத்தையும் இதோடு நிறுத்தி கொள்ளுங்கள் என்றுதானே நீ கூறினாய். ஆகையால் அந்த தோஷத்திற்கு தண்டனையாக நீ விரைவிலேயே இராட்சசனாக பிறவியெடுக்க கடவாய் என்று கூறி சபித்துவிட்டார். அதன் பிறகு அவர் தேவேந்திரனை நோக்கி, இந்திரனே, பாவங்களை நாசமாக்கக்கூடிய விபூதியின் மகிமையை நீ இப்போது இங்கே செவி குளிர கேட்டதினால் அசுரர்களை சம்ஹரிப்பதில் உனக்கு எந்தவித கஷ்டமும் சம்பவிக்காது என்று கூறிவிட்டு கடற்கரைக்குச் சென்று மந்திரிக்கப்பட்ட விபூதியை எடுத்து கையில் வைத்து கொண்டு குழைத்து தம் நெற்றியில் பூசிக்கொண்டார். பிறகு அவர் தம் கையை நீட்டி சமுத்திரத்தை தமக்கு அருகே அழைத்தார். உடனே சமுத்திரம் அவருடைய கரத்தில் பனித்திவலை போல் வந்து சேர்ந்தது. உடனே அகஸ்தியர் முக்கண் பெருமானை வணங்கிபடியே அதை சாப்பிட்டார். பிறகு அவர் தேவேந்திரனை நோக்கி, இந்திரனே, மகா பாபிகளும் துஷ்டர்களுமான ராட்சர்களையும் அசுரர்களையும் இப்போது நீ கொன்றுவிடு என்று கூறிவிட்டு அவனுக்கு விபூதியை கொடுத்தார். இந்திரனும் அந்த விபூதியை வாங்கி கொண்டு அதை தன் உடலெங்கும் பூசிக்கொண்டு ராட்சர்கள் அசுரர்கள் ஆகிய அனைவரையும் கொன்றான். அதன் பிறகு அகஸ்திய முனிவர் சமுத்திரத்தை விட்டு தம் ஆசிரமத்தை நோக்கி புறப்பட்டு சென்றார். அப்போது தேவேந்திரன் அம்முனிவரிடம், என்னை அழைத்து கொண்டு போய் சில சமாதான வார்த்தைகளை கூறி, தவசீலரே, இவன் அறிவில்லாத மூடனாகையால் ஒன்றையும் சரிவர தெரிந்து கொள்ள முடியாதவன். ஆகையால் கருணை கூர்ந்து இவனை காப்பாற்ற வேண்டும் என்று கூறி அவருடைய திருவடிகளிலும் விழுந்து கும்பிட்டான். அதை கண்ட அகஸ்தியர் மனம் பூரித்தவராக என்னை நோக்கி திரும்பி, வருணனே, புஜபலன் என்னும் அரசனொருவன் தோன்றப் போகிறான். அவனுடைய நெற்றியில் இருக்கும் விபூதியை நீ பார்த்த மாத்திரத்திலேயே உன்னுடைய இந்த இராட்சச சரீரம் மாறி பழையபடி தேவ சரீரத்தை நீ அடைந்து விடுவாய்.
அதன் பிறகு நீ மேற்கு திசைக்குச் சென்று அதை காத்து வருவாயாக என்று கூறிவிட்டு விரைவில் தம் ஆசிரமத்திற்கு போய்ச் சேர்ந்தார். அதன் பிறகு நான் மகா கேவலமும் பயங்கரமும் வாய்ந்ததான இராட்சச உருவத்தை அடைந்து பட்டினத்தில் வசித்து வந்தேன். கடைசியில் உங்கள் நெற்றியிலுள்ள விபூதியை தரிசித்த உடனேயே என்னுடைய சுய உருவத்தை அடைந்து விட்டேன் என்று கூறி முடித்த அந்த தேவன் தன் சைனியங்களைப் பற்றி உடனே நினைத்தான். அப்போது மகா பலசாலியான அவனுடைய படை வீரர்கள் எல்லாம் அங்கு வந்து குழுமினார்கள். வருணனும் அவர்களோடு சேர்ந்து கொண்டு மேற்கு திசைக்குச் சென்று விபூதியின் அரிய மகிமையால் தன் பதவியை அடைந்தான். வருணனுடைய வரலாற்றைக் கேட்டு பெரிதும் வியப்படைந்த அரச புஜபலன் அந்த வினாடியிலிருந்து விபூதியின் மீது அளவு கடந்த ஈடுபாடு கொண்டு எப்போதும் தன் உடம்பு முழுவதிலும் திருநீற்றை பூசிக்கொண்டும் விபூதியால் பரப்பப்பட்ட படுக்கையிலேயே படுத்துறங்கியும் தன் மனைவி மக்களோடும் சகல விதமான சுகங்களையும் அனுபவித்து இறுதியில் கைலாசத்திற்கு போய்ச் சேர்ந்தான். எவனொருவன் இப்படிப்பட்ட விபூதியின் மகிமைகளைப் பற்றி சிரத்தையுடன் கேட்கிறானோ அல்லது பிறரை கேட்கும்படி செய்கிறானோ அவன் உன்னதமான பதவியை அடைவான். புத்திரனை கூறுகிறவன் புத்திரனையும், தனத்தை விரும்புகிறவன் பெருத்த தனத்தையும், வித்தையை அடைய விரும்புகிறவன் நல்ல வித்தையையும், மோட்சத்தை அடைய விரும்புகிறவன் மோட்சத்தையும் அடைவான். இதை நியமனத்தோடு கேட்பதால் ஸ்வர்ணசேத்யம், ஸ்ராபானம், பிரம்மஹத்தி முதலான சகல தோஷங்களிலிருந்தும் ஒருவன் விடுபட்டு விடுகிறான் என்பதில் ஐயமே இல்லை. இந்த விபூதியின் மகிமையை பற்றிய வரலாறானது பிரம்மஹத்தி முதலான பாவங்களுக்கும் பிரயாச்சித்தமாக சொல்லப்படுகிறது. சகல உபனிஷத்தங்களின் சாரமாகவும் சாக்ஷாத் சர்வேஸ்வர ஸ்வரூபமாகவும் சொல்லப்படுகிறது. இதை பற்றிய விவரங்களை கேட்டதினால் வேதாகமங்களில் சிறந்தவர்களான நீங்கள் அனைவரும் இப்போது கிருதார்த்தர்களாக ஆகிவிட்டீர்கள். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.